வேற வாய்க்கு ஓனையா போதும். நீங்கள் குத்திருந்தா தூக்கலாம், கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ போய் பாருங்க என்ன எடுக்கலான்னு. என்னையே எடுக்க மாட்டானுங்க. யாருண்ணா ஃபோன் நம்பர் ஏதாவது கேஸ் ரீசன் விட போதும். யார் கேஸ் பண்ணுவாங்களா? பெரிய கேஸாக போடு. என்ன பண்ணா அது ரெண்டுமே அவங்க 1.5 நிமிஷம் ஆச்சு. போட்டோ கொடுன்னு சொல்லிட்டு தலை வெட்டுன்னு காசு கொடுத்து தலை விடுவாங்க. ஒன்றும் இல்லைம்மா, காசு கொடுத்து தலை விடுவாங்க. 200 நீட்டு எவ்வளோ தலை விடுவாங்க உங்களுக்கு? ஒரு தலை விட 300. நான் தலையை வெறும் தலையை விட்றேன். அவன் 5 தலையை விட்டு முள்ளு போட்டு அவன் நிற்கிறான். முள்ளு வெட்டு லேட் ஆகும். யாரு ட்ரை பண்ணுங்க. இப்போ கூட வெட்டி சொல்லுங்க. ஏன் சொல்ற வெட்ட சொல்கிறா வெட்டி சொல்றியா? அங்கேயே எப்படின்னா லாங் அங்கேயே அந்த இது ரக்கே வச்சு காட்டினா வீட்டாக்குது மீன் நான் இதில் யாரும் என்ன சொன்னாங்கண்ணா? அவரா கழுத்து செவ்வளோ அடிக்கும் போது கழுத்துல ரக்க எடுத்து தான் ஆகணும். ஆமாம், அங்கே இருக்கிற செவ்வளோ ஆள் அடிப்பாங்க. லாஜிக் இருக்குல்ல, அதுதான் வெட்டியாச்சுமா. லாஜிக்னு ஒன்று இருக்குல்ல, செய்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு லாஜி இல்லையா? லாஜிக்கு அதனால தான் அந்த ஞாபகம் வருது. நான் லாஸ்ட்டாக எப்போ போனாண்ணா? எனக்கு சொன்னா வனையா இவன் வேலை 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 அவங்க சொல்றதும் தப்பு கிடையாது. அது கூட யார்கிட்ட சொல்கிறேன் பாரு. நம்ம வந்து நான் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணதான் ஃபோன் பண்ணி நீங்க ஆமாம் பிரச்சனை இது. ஏன் 2 கேஸ் உங்களுக்கு டைம் ஆமாம் மீன் வேணாமா நீங்கள்? இதோ நாங்கள் தான் வரேன். 3500 இருக்கும். 400 வேணாண்ணா. 2450. ஆமாம், அது அதான் பெருசு. இந்த ஏன்னா இந்த கடையில் ஓட்டிங்க அதுக்கெல்லாம் பிடிக்காதா? என்ன ஃபோன் போடாதீங்களா? பெரிய கடமை வந்துச்சு. இதெல்லாம் எதுவும் எங்கா நம்ம மட்டும் வாங்கி வச்சுக்கிறாங்க உள்ள. கொடுக்க மாட்டாங்க. இருக்கிறதுலாம் விலை அதிகம். அங்கேயே அவருக்கு தான் இந்த விலை அதிகம். அவருக்கு அந்த வஞ்சிதான் விலை அதிகம். நம்ம வஞ்சித்தால் போகாது. ஆமாம், இங்கே போய் 2 போட்டிங்கன்னா எல்லாமே 7 கிலோ 8 கிலோ சைஸா. 5 ரூபா. ஆமாம், 7 கிலோ 8 கிலோ 10 கிலோ சைஸு ஸ்லைஸ் போடுது. எத்தனை பேர் போனீங்க? 12 மீன் 14 மீன் எடுத்துக்கலாம். எத்தனை பேர் போனீங்க? நான் ஒரு தான் வெட்டினேன். தம்பி கைட்டு வெட்டி போனாரு. ஸ்லைஸ் வேறு ஒரு ரொம்ப டார்ச்சல். ஸ்லைஸ் போடுற மாதிரி கிடையாது. கிலோ கணக்கு அங்கே வியாபாரம் பண்ணுறது ஹோட்டலில். அங்கே அமெரிக்காவில் நாள் வச்சு பேக்கிங் பண்ணி 3 பீஸாக பேக் பண்ணி நம்ம பார்த்துருப்பீங்க டிஸ்பிளேவில் இருக்கிற மாதிரி. ஆமாம், ஒரு கவரில் சிக்கனு பீஃபு எல்லாமே அந்த மாதிரி வந்து இது இங்கே மீன் பீஸ் பண்ணி இங்கேருந்து போகுது. அது பக்காவாக 3 பீஸா போட்டு இங்கேயே லாக் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி இங்கேயே முன்னாடியே உனக்கு ஃபோன் பண்ணிடுவோம். இல்லை மீன் நம்ம இப்போ தியகம் ஆடுறாரு சொல்லிட்டாரு. நான் என்ன பார்த்தீங்க கம்பமாக இருந்தேன்னா தியகம் ஒவ்வாறு வஞ்சகமாக ஆடுறேன். கத்தி வைக்கிறேன். ஏன்னா கத்தி மேக்ஸிமம் கத்தி இல்லை, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது. உங்கள் கத்தி எத்தனை போயிடுவோம்? அங்கே கத்தி ஏன் கத்தி அவங்ககிட்ட கத்திலாம் கிடையாது. கத்திலாம் ஸ்பீ கட்டி வச்சிருப்பாங்க.
நான் சொல்லிட்டேன்ப்பா நீங்கள் போங்க ஏகமணி நான் கட்டி வைக்கிறேன் கட்டி நான் ஸ்டாக் வச்சுருந்தா தான் நீங்கள் மீன் விட முடியும் வச்சுக்கலாம் ஏன்னா போதுமா ரெண்டா இது குறுக்க போடலாமா இது இப்படியே போடலாம் இது நல்லா இருக்கும் அதை மூணு நம்மளுக்கு கவரில் போடுவோம். ஆ சரி அலைவா நம்ம இந்த கரண்ட் இருக்குல்ல அப்படியா இதில் போட்டுருங்க. இது போடலாம் ஃபுல்லாக உங்களுக்கு கவரில் போட்டுங்க என்னடா இருக்கா கொடுங்க உள்ள கொடுங்க இது இந்த கட்டையை ட்ரில்லிங் போடலான்னு பார்க்குறேன் சுற்றி மாவு போட்டு உள்ள வச்சுக்கோங்க போடலாமா இதுலேயே வைக்கலாமா எப்படி கட்ட மாத்திர சேர்க்கணும் அப்புறம் மாற்று வச்சுருக்கேன் பிச்சு மேலே போகிறோம் நறுக்கு கட்டை இல்லாமல் தோசைகள் மாதிரி இந்த மேடுகளெல்லாம் கடிச்சு அந்த மிஷின் இருக்குல்ல ஆமாம் அந்த மிஷினை போட்டு ஃபுல்லாக தோசைகள் மாதிரி ஆக்கி விட்டுருவேன் தான் எப்படி இருந்தாலும் கட்டையை மாற்ற தான் போகிறோம் தைக்கிக்க இது இருவிட்டு போய்டுவோம் கேட்டா வாங்க பெரிய கவர் ஓ எனக்கு இப்போ கரெக்டாக ஆகா இருந்துச்சுன்னா இன்னும் வச்சு தலை இதில் காய அது என்ன நான் இன்னும் ஸ்பீடாக விட்டுவேன் கத்தி கட்டெலாம் கரெக்டாக இருந்தா வேலைக்காரனுக்கு பொருள் சுத்தமாக இருந்தாலே போதும் வேலைக்காரன் எல்லா வேலைக்காரனும் சுத்தமாக செய்வான் அதுக்கேற்ற பொருள் இல்லைன்னா அந்த வேலை செய்யறதே பொருள் கிடையாது வேலேருந்து ஒரு கத்தி வாங்கி வெட்டி போகிறேன் பக்கத்தில் இருக்குது அந்த கத்தி வாடத்துக்கு வராது இந்த மாதிரி தான் எந்த வேலைக்காரங்க அவங்கவுங்க பொருளில் வேலை செய்யுதுதான் வேலை செஞ்சிருவாங்க ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது இன்னைக்கு மீன் நல்லா வேலை போகுது இன்னைக்கு மீன் வேலை தான் இன்னைக்கு வேலை தான் இன்னைக்கு புரியுங்க போகுது ஒரு 200